أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் உயிரிலும் மேலாக ஏற்று பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வெள்ளி குத்துபாவிலே முஸ்லிம் சமுதாயம் சமகாலத்திலே சந்தித்து வருகின்ற இரண்டு பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய கவனத்தை திருப்பலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒன்று, வறுமை என்கின்ற பிரச்சினை. அடுத்தது, பண்பாட்டு வீழ்ச்சி என்கின்ற பிரச்சினை. இந்த இரண்டு பிரச்சினைகளுக்கான காரணிகள் என்ன? அந்த பிரச்சினைகளினால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் என்ன? அந்த பிரச்சினையில் இருந்து இந்த சமுதாயத்தை நாம் பாதுகாப்பதற்காக இஸ்லாம் சொல்லுகிற வழிகள் என்ன? இவைதான் சுருக்கமாக இன்றைய குத்துபாவிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற அம்சங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சினையாக பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு என்பது அல்லது ஏழ்மை வறுமை நிலை என்பது ஒரு பாரிய செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணியாக இன்று மாறிப்போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாத்திலே சில விடயங்கள் உள்ளன. அந்த விடயங்கள் மிக பயங்கரமாக இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கப்பட்ட விடயங்கள். அந்த விடயங்கள் குறித்து பல மிம்பர் மேடைகளில் நாங்கள் பேசியிருக்கிறோம், அல்லது இன்னொரன்ன மேடைகளிலும் உரைகளிலும் அது குறித்த கருத்தாடல்களை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். ஆனாலும் அந்த பாரிய குற்றங்கள் இந்த சமுதாயத்திலே அன்றாடம் அரங்கேறிக் கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதிலே ஒன்றுதான் வட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு விபரீதம். வட்டியினுடைய அகோரத்தன்மை, வட்டிக்கு வாங்குவது, வட்டிக்கு கொடுப்பது, வட்டிக்கு சாட்சியாக இருப்பது, வட்டி சம்பந்தப்பட்ட விவகாரங்களை எழுதுவதற்கு துணை புரிவது, இவை எல்லாமே பாவத்தில் சரி சமனானவைகள் என்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை அறியாத முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. ஒரு சாதாரண பாடசாலையில் கற்கின்ற ஒரு மாணவன் கூட வட்டி குறித்த இஸ்லாத்தினுடைய எச்சரிக்கைகளை மிகச்சரியாக அறிந்து வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவோடு யுத்த பிரகடனம் செய்யக்கூடிய
நான் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு தயார் என்ற ரீதியில் அல்லாஹ்வினால் எச்சரிக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சமூக தீமைதான் வட்டி என்கின்ற அந்த தீமை. ஆனால் இந்த தீமை குறித்த தெளிவு, இது ஒரு பாவம், இது அல்லாஹ்வினோடு நான் செய்கின்ற ஒரு யுத்தத்திற்கு நிகரான ஒரு செயல் என்ற அந்த மனப்பாங்கு எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. எல்லா முஸ்லிம்களும் அது பற்றிய அறிவை தங்களுக்குள் உருவாக்கி சேமித்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த வட்டியில் இருந்து இந்த முஸ்லிம் சமுதாயம் மொத்தமாக விடுபட்டு விட்டதா என்றால் அங்கேதான் ஒரு பாரிய சிக்கல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு மிம்பர் மேடைகளில் வட்டியை பற்றி நாங்கள் பேசி இருக்கிறோமோ, ஆனால் அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திலே வட்டியிலிருந்து விடுபடுகிற விகிதம் மிக குறைவாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம்? ஏன் வட்டியை நோக்கி இந்த சமுதாயம் விரைந்து கொண்டிருக்கிறார்கள்? வட்டி தீமை என்று தெரிகிறது. ஆனால் ஒரு குடும்ப சராசரியான ஒரு குடும்ப தலைவன் என்ற ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். ஒரு சாதாரண பொருளாதார வாய்ப்புகளோடு வசதிகளோடு வாழுகின்ற ஒரு ஏழ்மை மிக்க ஒரு தந்தையின் ஒரு கணவனின் இடத்தில் இருந்து நீங்கள் இந்த வட்டியை சிந்தித்து பாருங்கள். உங்கள் பிள்ளை அழுகிறான், பசியிலே கதறுகிறான், தன்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக, தன்னுடைய கல்வி தேவைகளுக்காக ஒரு தந்தையிடம் அவன் மன்றாடுகிறான். ஒரு மனைவி தன்னுடைய வீட்டு பிரச்சனைகள், தன்னுடைய பிள்ளைகளின் விவகாரங்கள், தன்னுடைய உணவு பற்றாக்குறைகள், இன்ன பிற மருத்துவ ஏனைய செலவுகளை வைத்து அவன் அழுது கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் ஒரு கணவன் காண்கிறான். ஒரு தந்தை பார்க்கிற போது வட்டி என்பது ஹராம் என்று தெரிகிறது. வட்டி என்பது அல்லாஹ்வோடு செய்கின்ற ஒரு யுத்த பிரகடனம் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தாலும் அந்த நிமிடத்தில் அவனுக்கு வருகிற உணர்வு, அதை மறுமையில் பார்த்துக் கொள்வோம், அதை மறுமையில் பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது எனக்கு இருக்கிற பிரச்சினை என் பிள்ளையின் கண்ணீரை துடைப்பது. இப்பொழுது எனக்கு இருக்கிற பிரச்சினை என் மனைவியின் வெந்து போன உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஊற்றை அவளிடம் பிரவாகிக்க செய்வது. எனவே தெரிந்து கொண்டே வட்டி என்கிற பாவத்திலே பல குடும்ப தலைவர்கள் வீழ்வதை நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் அருள் புரிந்த மனிதர்களை தவிர. எனவே வட்டி என்பது ஹராம் என்ற அந்த பிரச்சாரம் மாத்திரம் இந்த சமுதாயத்தில் வறுமையை ஒழித்து விட மாட்டாது. அந்த பாவத்தில் இருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாத்து விட மாட்டாது. அப்படி என்றால் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தீர்வு திட்டம் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறது. சகோதரர்களே, வட்டியிலே இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான மாற்று தீர்வு என்ன? வட்டி ஹராம் என்ற அந்த பிரச்சாரம் மட்டுமல்ல, அவர்களை விடுவிப்பதற்கு ஒரு சமுதாயம் என்ற ரீதியில் எங்களுடைய தோள்களில் நாம் சுமந்திருக்கிற அமானிதம் என்ன என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு விடயம். அதே போன்று வட்டி என்பது ஒரு சாதாரணமான ஒரு தீங்கு மாத்திரமல்ல. எந்த அளவுக்கு என்றால் வட்டியிலே விழுவது ஒரு பெண் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கணவன் இல்லாத ஒரு விதவை பெண் இருக்கிறார், அல்லது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு குடும்ப தலைவி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு 4-5 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த தாய் வறுமையோடு வாழுகிற போது அவள் வட்டியை நோக்கி அவள் உந்தி தள்ளப்பட்டு விட்டால் இந்த சமுதாயத்தில் நாங்கள் ஆங்காங்கே கேள்விப்படுகிறோம். என்ன, வட்டி கட்ட முடியாத சூழ்நிலைகள் உருவாகின்ற போது
வட்டிக்கு கொடுத்தவன் பாலியல் லஞ்சம் கேட்கின்ற மிக படு மோசமான அவலங்கள் கூட இந்த சமுதாயத்தில் அரங்கேறாமல் இல்லை. அந்த அளவுக்கு இந்த வறுமை என்பது தன்னுடைய கற்பை கூட விலை பேசுவதற்கு ஒரு பெண் துணிந்து போகின்ற அளவுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய, அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவகாரம் இந்த ஏழ்மை வறுமை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்திலே எத்தனையோ மார்க்கம் தடுத்த சமூக தீமைகள் உள்ளன. போதை வஸ்து பாவனை இருக்கிறது. போதை வஸ்தை விற்பனை செய்கின்ற முகவர்கள் இருக்கிறார்கள். இந்த போதை வஸ்தினால் ஏற்படுகிற சமூக சீர்கேடுகளை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த போதை வஸ்து வியாபாரத்தில் ஒரு இளைஞன் சம்பந்தப்படுகிறான் என்றால், ஒரு ஆண் சம்பந்தப்படுகிறான் என்றால், ஒரு பெண் சம்பந்தப்படுகிறார் என்றால், எல்லோரும் விரும்பிதான் அந்த பொருளாதாரத்தில் சம்பந்தப்படுவதில்லை சகோதரர்களே. சமூகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழுகிற சில இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் தன்னுடைய குடும்ப சுமைகளை சுமக்க வேண்டுமே என்று நிர்பந்திக்கப்படுகின்ற குடும்ப தலைவர்கள் கூட செய்ய வழியில்லாமல் இந்த மார்க்கம் தடை செய்த ஹராமான வியாபாரங்களில் வீழ்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாகி வருகிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு பேர் உண்மை என்பதை நாங்கள் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த சமூகத்தில் பல்வேறு தீமைகள் இந்த வறுமை காரணமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. எனவே இந்த தீமைகளில் இருந்து இந்த சமூகத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம்? அல் குர்ஆன் மிக தெளிவாக ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சூரா மாஊனை நீங்கள் பிரட்டி பாருங்கள். அரைத்தல்லதி யுக்கஸிபு பித்தீன். அல்லாஹ் தஆலா இந்த உலக மக்களை பார்த்து, இந்த முஸ்லிம் உம்மத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா விடுக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை அந்த அத்தியாயம். அரைத்தல்லதி யுக்கஸிபு பித்தீன். இந்த மறுமை நாளை, இந்த மார்க்கத்தை பொய்ப்பிக்கின்ற மனிதர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். மறுமையினால் ஒன்று இல்ல என்று யார் மறுப்பார்கள் என்றால், ஒரு அப்புவாமி மறுக்க மாட்டான், ஒரு அந்தோணி அல்ல. அவர்கள் ஆல்ரெடி நிராகரித்தவர்கள். அல்லாஹ் அதை பற்றி இங்கு பேச வரவில்லை. மறுமை நாளை மறுக்கின்ற அந்த மனிதன் யார் தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அனாதைகளை விரட்டுவான், அனாதைகளை விரட்டுவான். ஏழைகளுக்கு வலா யகுல் வலா தஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு பிறரை தூண்ட மாட்டான். அவனிடம் வசதி இல்லாமல் இருக்கலாம், அவனிடம் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இருக்கின்ற 4 பேரை சந்தித்து, இந்த ஊரிலே, இந்த மகல்லாவிலே, இந்த மஸ்ஜிதுக்கு உட்பட்ட இந்த பகுதியிலே இத்தனை குடும்பங்கள் வறுமைக்கு கீழால் வாடுகிறார்கள், துன்பங்களோடு வாழ்கிறார்கள், பொருளாதார சிரமங்களோடு கஷ்டப்படுகிறார்கள். அந்த சுமைகளை நீக்குவதற்கு நாங்கள் ஒரு முன்மாதிரி மிக்க சமூக மேம்பாட்டு திட்டம் ஒன்றை வகுக்கலாமே, அதற்கு உதவிக்கரம் நீட்ட நீங்கள் தயாரா என்ற அந்த தூண்டுகிற பிரச்சாரத்தை யார் செய்யவில்லையோ, அந்த தூண்டலை கூட யார் முன்னெடுக்கவில்லையோ, அவர்கள் தான் மறுமையை நிராகரிக்கின்ற மனிதர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். என்றால் இந்த வசனத்தோடு எங்களுடைய சமூக பொறுப்பை நீங்கள் பொருத்தி பாருங்கள், உரசி பாருங்கள். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலாவின் அடுத்த வசனத்தை பாருங்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன். எனவே தொழுகையாளிகளுக்கு கேடுதான், எனவே தொழுகையாளிகளுக்கு கேடுதான். யார்? அனாதைகள் விடயத்தில், விதவைகள் விடயத்தில், இந்த சமூகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழால் கஷ்டத்தோடு ஏழ்மையிலே வீழ்ந்து கிடக்கிறார்களோ,
அந்த மனிதர்களுடைய விவகாரத்தில் யார் கரிசனை காட்டவில்லையோ, அக்கறை செலுத்தவில்லையோ, அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அற்பமான பொருளை கூட அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்துதவ மாட்டார்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. எனவே மறுமையை நிராகரிக்கின்ற மனிதர்களின் பண்பாக இந்த சமூகத்திலே வறுமை ஒழிப்புக்கு எதிராக யார் தீர்க்கமான திட்டங்களை தீட்டி செயற்படவில்லையோ அவர்களை அல் குர்ஆன் சுட்டி காட்டுகிறது என்றால் நாம் சுமக்க வேண்டிய சமூக பொறுப்பு எவ்வளவு பாரியது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹிரா குகையிலே ஆரம்பமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தழுவலோடு ஆரம்ப வகியை சுமந்து கொண்டு அச்சத்தோடு நடுநங்கியவராக தன்னுடைய மனைவி கதீஜா அம்மையாரிடம் வந்து சம்மிலூனி அருமை மனைவியே, என்னை போற்றுங்கள், என்னை போற்றுங்கள், எனக்கு ஏதாவது உயிராபத்து ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் கதீஜா என்ற அச்சத்தை வெளிப்படுத்திய போது அந்த கதீஜா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை விழித்து சில ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களை கைவிட மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் இந்த சமுதாயத்திலே யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அந்த சிரமப்படுபவர்களின் சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள். இந்த சமுதாயத்திலே யார் கஷ்டவாளிகள் இருக்கிறார்களோ, யார் பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். அல்லாஹ்வின் தூதருடைய குணம் என்ன? ஏழைகளுக்காக அல்லாஹ்வின் தூதர் உழைத்து தன் மனைவி தன் பிள்ளைகளை தாண்டி ஏழை எளியவர்களுக்காக உழைத்திருக்கிறார்கள், இல்லாதவர்களுக்காக உழைத்திருக்கிறார்கள். தன் வருமானத்தில் இருந்து ஒரு பகுதியை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இத்தகைய நற்குணமுள்ள உங்களை அல்லாஹு தஆலா ஒரு நாளும் இழிவுபடுத்த மாட்டான் என்ற ஆறுதல் வார்த்தையை அந்த மனைவி சொன்னார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய அடிப்படை குண அம்சம் இந்த சமுதாயத்தின் ஏழைகளை நோக்கியதாக இருந்தது. இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் சிரமப்படுவார்களோ அத்தகையவர்களை எப்படி உயர்த்துவது என்ற சமூக அக்கறையோடு அல்லாஹ்வின் தூதருடைய ஆரம்ப காலம் முதல் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்ததை இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, ஒரு சமூகத்தை, குறிப்பாக இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகத்தை இந்த வறுமை கோட்டிலே இருந்து நாங்கள் மீட்டெடுப்பதாக இருந்தால் இஸ்லாம் அற்புதமான வழிகாட்டுதல்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அதிலே முதலாவது ஒரு வழிகாட்டுதல் தான் இஸ்லாம் வசதி உள்ளவர்கள் மீது விதித்திருக்கின்ற ஜக்காத் என்ற கடமை. இது இந்த ஊரிலே வேறுவலையில மககுரையில இந்த மஸ்ஜிதுர் ரஹ்மானை அடிப்படையாக வைத்து ஒரு கூட்டு ஜக்காத் முறைமையை இந்த ஊருக்குள்ளே நடைமுறைப்படுத்துவது யாருடைய பொறுப்பு? இந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய பொறுப்பு, இந்த ஊர் மகல்லா வாசிகளினுடைய பொறுப்பு. எனவே மார்க்கம் விதித்திருக்கிற அந்த கூட்டு ஜக்காத் என்கின்ற அந்த கடமையை ஓரளவுக்காவது, ஒரு சின்ன அளவிலாவது நாங்கள் அமுல்படுத்துவதற்குண்டான ஒரு முயற்சியை முன்னெடுப்போமாக இருந்தால் இந்த ஊரிலே பல ஏழைகளுக்கு ஒரு உதவிகரமாக அது மாற முடியும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, நம்முடைய சொத்திலே இருந்து நாம் கொடுக்கக்கூடிய வசியத்துகள். இஸ்லாம் ஒரு மனிதனுடைய சொத்துல
மூன்றில் ஒரு பங்கிற்கு அதிகமாகாமல் வசியத்து செய்ய முடியும் என்ற ஒரு சட்டத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. எனவே என்னுடைய சொத்தில் இருந்து இந்த பகுதியை, இந்த கடையை, இந்த காணியை, இந்த சொத்தை இந்த சமுதாயத்தினுடைய வறுமையை ஒழிப்பதற்காக இந்த மஸ்ஜிதுக்கு நான் வழங்குகிறேன் என்ற ஒரு முன்னெடுப்பு, ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம். எங்கட சொத்துல வசியத் என்ற ஒரு பகுதி இருக்குதப்பா, மூன்றில் ஒரு பகுதி, அதை நாங்கள் செய்து மறுமைக்கான அந்த நிலையான தர்மத்துக்கான ஒரு வழியை நாங்கள் அமைத்துக் கொண்டால் என்ன என்கிற ஒரு உந்துதலை இந்த சமூகத்துக்கு கொடுப்பதும் ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு பாரிய திட்டம். இது இரண்டாவது இஸ்லாம் சொல்லுகிற நடைமுறை. மூன்றாவது தான் வராசத், சொத்து பங்கீடு. அல்லாஹ் தஆலா இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு செய்த ஒரு அருள் முஸ்லிம் தனியார் சட்டம். அந்த தனியார் சட்டத்தில் இருக்கிற ஒரு உரிமை, எங்களுடைய சொத்துக்களை மார்க்க அடிப்படையில் பிரிப்பதற்கான உரிமை இந்த நாட்டிலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்படாத சின்ன சின்ன உரிமைகளுக்காக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிற நம்மவர்கள் மார்க்கம் தந்த உரிமையை இந்த நாட்டு அரசு எங்களுக்கு தந்திருக்கிறது. உன்னுடைய சொத்தை உன்னுடைய மார்க்கம் சொல்ற அடிப்படையில நீ பிரித்துக் கொள்ளலாம் என்ற அந்த உரிமை. எத்தனை பேர் அந்த உரிமையை பயன்படுத்தி இருக்கிறோம்? என்ற வாப்பா மௌத்தா போனா இன்னைக்கு இந்த நிமிடத்துல எந்த கையில இருக்கிற சொத்துக்கள் மார்க்க அடிப்படையில் எனக்கு வந்து சேர்ந்த வராச சொத்துக்களா? குர்ஆன் சொன்ன அடிப்படையில் என்னுடைய தந்தையின் சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டனவா? என் தாயின் சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டனவா? ஒரு கணவனின் சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டனவா? ஒரு மனைவியின் சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டனவா என்றால் இல்லை. குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக சொத்து பங்கீடு என்பது இந்த சமூகத்தில் இருக்கிறது. எனவே மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய சொத்துக்களை முறையாக நாங்கள் பங்கீடு செய்வோமாக இருந்தால் நியாயமான கணிசமான அளவுக்கு இந்த வறுமையை எம்மால் நீக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நான்காவதாக சூரத்துல் மஆரிஜில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னல் இன்சான குலிக ஹலூஆ. அல்லாஹு தஆலா சொல்றான் பாருங்க, நிச்சயமாக மனிதன் பதற்றக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் ஒரே டென்ஷனோட படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ. அவனுக்கு கெடுதி ஏற்பட்டால் திடுக்கம் அடைகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. அவனுக்கு நலவு ஏற்பட்டால், நல்லது சொத்து சுகங்கள் காணி வரவுகள் ஏதாவது கிடைத்து விட்டால் மனூஆ, அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் எனக்கு என் பிள்ளை என் குடும்பம் என்று அதை சுருக்கி தடுத்து அரவணைத்துக் கொள்கிறான். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. தொழுகையாளிகளை தவிர நான் தொழுகின்ற மனிதனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில அந்த சுயநலம் இருக்காது. நான் திடுக்கம் அடைய மாட்டேன், பதற்றம் அடைய மாட்டேன். எனக்கு கிடைக்கிற ஹைரை அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் நான் சுயநலமாக சிந்திக்க மாட்டேன். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்குன் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த தொழுகையாளிகளுடைய சொத்துக்களில் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்குமாம். யாருக்கு? லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், யாசிப்பவர்களுக்கும் இல்லாத ஏழைகளுக்கும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்ற செய்தியை பாருங்க, ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருந்தால் அவனுடைய சொத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்து யாசிப்பவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் இருக்க வேண்டும். அது ஒரு தொழுகையாளியின் பண்பு என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது என்றால் அந்த ஹக்குன் மஅலூம் எங்கே? நான் இந்த இடத்துல எத்தனை தொழுகையாளிகள் இருக்கிறோம்?
எல்லாரும் தொழுகையாளி தானே. என்னுடைய சொத்துல ஒரு குறிப்பிட்ட அளவை ஏழைகளுக்காக நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள். அப்படி என்றால் அந்த ஹக்குல் மஅலூமை ஒன்று திரட்டி ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஒரு பைத்துல் மால் என்கின்ற ஒரு அமைப்பை நாங்கள் நிறுவுவோம் என்றால் ஒரு பாரிய முதலை நம்மால் திரட்ட முடியுமாக இருக்கும். அது இந்த சமுதாயத்தில் இருக்கிற வறுமை ஒழிப்புக்கு ஒரு பெரிய நிவாரணியாக அமையலாம். எனவே அத்தகைய முயற்சிகளை செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டாவது குதுபாவிலே முஸ்லிம் சமூகம், குறிப்பாக இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய இரண்டாவது ஒரு பாரிய பிரச்சினை தான் ஒழுக்க பண்பாட்டு விழுமிய ரீதியான சரிவுகள் அல்லது வீழ்ச்சிகள் என்று சொல்லலாம். இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்தினுடைய வீட்டு சூழலை நீங்கள் எடுத்தாலும் அந்த வீட்டு சூழல் பயங்கரமாக பாதிப்படைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்றாடம் ஊடகங்கள் ஊடாக நாம் செவிமடுக்கக்கூடிய செய்திகள் தான் குடும்பத்தில் மிக நெருக்கமானவர்களுக்கு இடையில் தகாத உறவுகள் அதிகரித்து வருகின்றன. மச்சான் மைனி உறவுகள், சாட்சி பெரியப்பா மகள் மகன் உறவுகள், இப்படி நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் குடும்பங்களுக்குள்ளே அஜினபி மஹ்ரமி உறவுமுறைகள் பேணப்படாததன் விளைவாக பாரிய ஒழுக்க ரீதியான நடத்தை ரீதியான பாதிப்புகளை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். பாடசாலை சூழல் என்று வந்தால் பாடசாலை சூழலினுடைய நிலையை இந்த நாட்டின் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் பகிரங்கமாகவே அறிக்கை விட்டிருக்கிறார். 16 வயதுக்கு குறைந்த பாடசாலை சிறுமிகள் கருப்பமடைகின்ற பிரெக்னன்ட் ஆகின்ற விகிதம் இலங்கையிலே அதிகரித்திருக்கிறது. எனவே 16 வயதுண்டா ஓ லெவலுக்கு கீழே 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு ஒரு 12 13 14 வயது பிள்ளைகள் கூட கல்வி கற்கின்ற பருவத்திலேயே அவர்கள் பிள்ளையை கருவில் சுமக்கின்ற ஒரு அவலம் இந்த நாட்டிலே அரங்கேறுகிற அளவுக்கு ஒழுக்கம் இல்லாமல் சரிந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பாரிய உண்மை சகோதரர்களே. அது ஒரு ரிசல்ட் தான் நாங்க அண்மையில பறக்காதனியால பார்த்தோமே. அது யார் செய்தார்கள் அல்லாஹு அலம். ஆனால் இந்த இலங்கை நாட்டினுடைய ஒழுக்கம் சரிந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றது. ஒரு வயல்வெளியில் வீசப்பட்ட ஒரு பச்சிலம் பாலகன், அதை யார் பெற்றா, அந்த தாய் தந்தை யாரு என்பதை தாண்டி இந்த சமூகம் ஒழுக்க ரீதியாக எங்கே போய்கொண்டிருக்கிறது என்ற ஒரு பாரிய வினாவை எழுப்புகின்ற ஒரு நிகழ்வு அது. ஒரு பிள்ளையை பெற்ற, அதிலும் குறிப்பாக ஒரு பெண் பிள்ளையை பெற்ற ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளை பாடசாலைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பும் வரைக்கும் கையிலே நெருப்பு தணலை சுமந்த உணர்வோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் காலம் அந்த அளவுக்கு படு மோசமாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயும் கூட குடும்ப அழகு என்பது இன்று சிதைந்து கொண்டு வருகிறது. ஒரு ஒழுக்கத்தை இல்லாமலாக்குவதில் குடும்ப அழகு, குடும்ப கட்டமைப்பு, திருமண பந்தம் என்ற அந்த பலமான அத்திவாரம் உடைக்கப்பட்டு விட்டால், அது ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டால் இந்த சமூகத்தினுடைய ஒழுக்க விழுமியம் அதல பாதாளத்தில் விழும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு நாட்டிலே, ஒரு ஊரிலே, ஒரு உலகத்திலே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது குடும்பத்திற்கு ஒரு பாரிய பங்கு இருக்கிறது. எனவே இந்த நாட்டில் அந்த குடும்ப அழகு
திட்டமிட்ட அடிப்படையில் இன்று சிதைக்கப்பட்டு வருகிறது. இந்த நாட்டுல பாருங்க, ஒருபால் திருமணம் அதிகரித்து வருகிறது. விந்து வங்கி இந்த நாட்டிலே அறிமுகமாகிவிட்டது. அமெரிக்காவுல அண்மையில ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் கலிபோர்னியாவினுடைய வீதிகளில் எல்லாம் ஒரு ஊர்தி சென்றது. அந்த ஊர்தி எதை அறிவித்தார்கள் என்றால், உங்களுடைய DNA டெஸ்டிங் நாங்க செய்கிறோம், உங்களுடைய தந்தை யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இலவசமாக. வாப்பா யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு ஊர்தி அமெரிக்காவில் வீதி வெளியே சென்றது. அத்தகைய ஒரு பயங்கரமான அப்பன் யார் தந்தை யார் என்று தெரியாத ஒரு சமூக கட்டமைப்பு இந்த நாட்டில் எங்கு உருவாகி விடுமோ என்ற ஒரு அச்ச சூழ்நிலை இருக்கிறது சகோதரர்களே. ஒழுக்கம் அந்த அளவுக்கு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் பெண்கள் வேலைக்கு செல்லுகின்ற விகிதாசாரம் முன்பிருந்ததை விட பன்மடங்கு இன்று பெருகி போயிருக்கிறது. பெண்கள் உழைக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை, நீங்கள் தப்பாக விளங்கிக் கொள்ளக் கூடாது. பெண்கள் அவர்கள் விரும்பினால் அவர்களுடைய இயல்புக்கேற்ற அவர்களுடைய உடல் வாக்குக்கு இசைந்த தொழில்களில் அவர்கள் ஈடுபடலாம். அதை மார்க்கம் தடுக்கவில்லை, அந்த உரிமை அவர்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு பெண்ணை பராமரிக்கின்ற முழுமையான பொறுப்பு மகளாக இருக்கின்ற போது தந்தைக்குரியது, மனைவியாக இருக்கின்ற போது கணவனுக்குரியது, தாயாக இருக்கின்ற போது ஆண் பிள்ளைகளுக்குரியது. எனவே ஒரு பெண் எந்த இடத்தில் என்ன அந்தஸ்தில் இருக்கிறாரோ அவளுடைய அனைத்து விவகாரங்களும் ஒரு ஆணின் தோளில் தான் சுமக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் ஒரு குடும்பத்தின் தலைவன் ஆணு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. நீ செலவழிக்கிறீ, அதுக்காகத்தான் உனக்கு அந்த லீடர்ஷிப் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இஸ்லாத்தில் பெண்கள் உழைப்பது கடமை அல்ல, அத்தியாவசியம் அல்ல. ஆனால் அவளுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதுதான் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குகின்ற பொறுப்பு. அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழுகின்ற, அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை சுமந்து வாழுகின்ற, இந்த உலகத்திலே அல்லாஹ் மாத்திரம் வழங்கப்படுகின்ற அந்த நிலையை தோற்றுவிக்கின்ற உத்தம மனிதர்களை, கட்டுப்பட்டு வாழுகின்ற முஸ்லிம்களை இந்த சமுதாயத்திற்கு வழங்குகின்ற, இந்த நாட்டையும் தேசத்தையும் கட்டி எழுப்புகின்ற ஆளுமை மிக்க நற்பேதைகளை, எதிர்கால சந்ததிகளை உருவாக்கி விடுகின்ற ஒரு மடியாக, ஒரு தாய் மடி அவளுடைய தோள்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பாரிய அமானிதத்தை அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணினுடைய தோளில் சுமத்தி இருக்கிறான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவன் விடயத்திலும் அவனுடைய வீடு பிள்ளைகள் விடயத்திலும் பொறுப்புதாரி. அது குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள். அதுதான் அவளுடைய மெயின் டியூட்டி, அதுதான் அவள் செய்ய வேண்டிய அடிப்படை தொழில். அந்த அடிப்படை தொழிலை தகர்த்து எறிகின்ற விதமாக இந்த உலகத்தினுடைய பொருளாதார நடவடிக்கைகள் அமையுமாக இருந்தால் அந்த இடத்தில் இஸ்லாம் அந்த தொழிலை அனுமதிக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் கவலைக்குரிய விடயம், முஸ்லிம் சமூகத்தில இன்று குடும்ப தலைவர்களும் உழைக்க செல்கிறார்கள், பெண்களும் உழைக்க செல்கிறார்கள். ஒரு கணவன் வீட்டுக்கு திரும்புற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஒரு சாலிகான மனைவி என்றா யார்? இதான் அல்ல இலைகா சர்வத்து, அவளை பார்த்தாலே அவள் பரவசப்படுத்துவார். இன்னைக்கு யார் பரவசப்படுத்துறது? அவனும் களைத்து போய் வருகிறான், இவளும் 8 மணித்தியாலம் வேலை செய்து களைத்து போய் வருகிறார். இருவரும் வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்களுக்கிடையில் உறவாடல் இல்லை, உரையாடல் இல்லை. 9 மணி ஆகிறது. வீட்டு வேலை பழுக்கள் முடிந்ததோடு உறங்குகிறார்கள். 7, 8, 5 மணி 6 மணியோட மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள்.
ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக கழித்து பேசுகின்ற தருணம் மிக அபூர்வம். அப்படி என்றால் ஒரு பெண்ணுடைய அதிகமான நேரங்கள் தொழில் செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற அந்நிய ஆண்களோடு கழிகிறது. தன்னுடைய மன அழுத்தங்கள், மன பிரச்சனைகள் அனைத்தையும் அந்த ஆண்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். இது ஒரு குடும்பம் நாசமாகுவதற்குரிய அடிப்படையாக இன்று மாறி இருக்கிறது. இந்தியாவிலே ஒரு கணக்கெடுப்பு செய்தார்கள். குடும்பம் விவாகரத்து பெறுவதற்கு அதிக 50% காரணம் பெண் தொழிலுக்கு செல்வது. எனவே இந்த ஒரு நிலை இந்த நாட்டிலும் உருவாகி வருகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே எது எப்படியோ ஒழுக்க ரீதியான ஒரு வீழ்ச்சி இந்த நாட்டிலே இருக்கிறது. இதில் இருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கும் இஸ்லாம் அற்புதமான வழிகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதுல முதலாவது ஒரு வழிதான், எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் ஒரு மனிதனை பாதுகாக்கின்ற மிக பிரதானமான வழி அத்தகுவா. அத்தகுவா, இறையச்சம். அல்லாஹு தாலா ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தந்தையின் வழிகாட்டுதலை சூரா லுக்மானிலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அன்பு மகனே, செல்ல மகனே, அல்லாஹுக்கு இணை கற்பித்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள். முதலாவது ஒரு மகனுக்கு, பிள்ளைகளுக்கு, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை சரியாக அறிமுகப்படுத்த வேண்டும். வானத்திலே, இந்த பூமியிலே, ஒரு பாறைக்குள்ளே ஒரு கடுகளவு அதை விட சிறிய ஒரு பொருள் மறைந்திருந்தாலும் அந்த பொருளை அல்லாஹ் அறிவான், அதை வெளியே கொண்டு வருவான் என்று லுக்மான் அவர்கள் தன் பிஞ்சி மகனுடைய உள்ளத்திலே ஒரு அகீதாவை விதைத்தார்களே. அந்த அகீதா ஊண்டப்பட்டு வளர்கிற ஒரு பிள்ளை நாளைக்கு ஒரு பாவத்தை, ஒரு சமூக அநியாயத்தை செய்ய முற்படுகிற போது அல்லாஹ் அவதானிக்கிறான் என்ற அந்த சிந்தனை ஆட்கொண்டு விட்டார். அந்த பாவத்தில் இருந்து, ஒழுக்க கேட்டிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அந்த அகீதா இன்று இல்லை. அல்லாஹ் பற்றிய அறிதல்கள், அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கள் பற்றிய புரிதல்கள் இந்த சமூகத்திற்கு மிக 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 அற்பமாகத்தான் வழங்கப்படுகிறது. அது குறித்த திட்டங்களை மஸ்ஜித் நிர்வாகங்கள் முன்னெடுப்பது காலத்தின் தேவை. இரண்டாவது வழிமுறை அஸ்ஸலா, தொழுகை. தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அகிமி ஸலாத்தல் லிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அல்லாஹ்வுடைய நினைவு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அவன் பள்ளிக்குள்ளேயும் சரி, தொழிலிலும் சரி, கற்பித்தல் பணியிலும் சரி, ஏனைய கொடுக்கல் வாங்கல்களிலும் சரி, அரசியல் விவகாரங்களிலும் சரி, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகையானது மானக்கேடான, அசிங்கமான, பாவமான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கும் என்கிறது குர்ஆன். ஒரு சமூகம் ஒழுக்க ரீதியாக மேம்பட வேண்டுமானால் அந்த சமூகம், அந்த மகல்லா தொழுகையில் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். இது குர்ஆன் சொல்லுகின்ற செய்தி சகோதரர்களே. அதற்குண்டான திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டும். மூன்றாவதாக, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், இளைஞர்களே, யாருக்கு உடல் வசதி, பொருளாதார வசதி இருக்கிறதோ ஃபல்யதஸவ்வஜ், அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஏனென்றால் அது உங்கள் பார்வையை தாழ்த்தும், உங்கள் கற்பை பாதுகாக்கும். கற்பு என்பது ஆணுக்கும் சொந்தம், பெண்ணுக்கும் சொந்தம். இந்த செய்திகள் இந்த சமூகத்துக்கு ஊட்டப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அஜினபி மக்ரமி உறவு முறை மார்க்கம் சொல்லுகிற பாலியல் கல்வி அது. அந்த செய்தியை இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. யாரோடு எப்போது எப்படி பேச வேண்டும், பழக வேண்டும் என்ற அடிப்படைகள். எனவே இது போன்ற விடயங்களை கற்று இந்த சமூகம் வீழ்ந்து கிடக்கிற இந்த பண்பாட்டு வீழ்ச்சியில் இருந்து இவர்களை பாதுகாப்பதற்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்வது ஒரு சமூகம் என்ற ரீதியில் நம்முடைய தோள்களில் வந்திருக்கிற ஒரு அமானிதம். ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகமும் அந்த மஹல்லா வாசிகளை கூட்டிணைத்து கைகோர்த்து கொண்டு இது குறித்த கருத்தாடல்களை, உரையாடல்களை, அதோடு சம்பந்தப்பட்ட புத்திஜீவிகளையும் அழைத்து அது பற்றி உரையாடி
நல்ல திட்டங்களை வகுத்து சின்னதாய் ஆரம்பிக்க வேண்டியது காலத்தின் தேவை. அல்லாஹு தாலா அத்தகைய ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கிய நகருகின்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.